வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம தீபாவளி ரெசிபியா அல்வா தான் பார்க்க போறாங்க. அல்வா அப்படின்னாலே நம்ம கோதுமை ஊற வச்சு அதுல பால் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம அல்வா கிண்டணும். அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகங்க. கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியா அல்வா செய்யலாங்க. நான் இன்னைக்கு செய்யற அல்வாவுக்கு வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்ல 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் செய்யும் போது சொல்றேங்க. இப்போ நம்ம இதை பிசைஞ்சு வச்சிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவை பவுல்ல சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம கரெக்டாக இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சா போதுமானதுங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த பிசைஞ்ச மாவில் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ பிசைஞ்ச கோதுமை மாவில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம அல்வா பண்ணிடலாம். அப்புறங்க நம்ம இந்த கோதுமை மாவை ஊற வைக்கிற பக்குவம் 2 விதமாக ஊற வைக்கலாம். நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பால் எடுத்துட்டு அதை மறுபடியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா தெளிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம கோதுமை அல்வா செஞ்சோம்னா அது ஒரு 10 நாள் ஆனாலும் கெடாதுங்க. இப்படி செய்கிற அல்வாவும் ஒரு 4-5 நாள் வரைக்கும் தாங்குங்க. இப்போ நம்ம அல்வா செய்யறதுக்கு பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சிக்கணும். மாவை நல்லா கரைச்சி விடும்போது நமக்கு இதுலேருந்தே பால் கிடைக்கும். இது நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கும்போது தான் நமக்கு இதுலேருந்து நல்ல பால் கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம பிசைஞ்சு ஊற வைக்கிறோம். மாவை நம்ம கரைக்க கரைக்க இந்த மாதிரி நமக்கு நல்ல பால் தெரியுது பாருங்களேன். அந்த கோதுமை மாவில் இருக்க பால் தெரியுது பாருங்களேன். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கையில் கரைக்கிறது தான் நல்லா பால் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியே நல்லா குழப்பலான்னு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சக்கை தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க, வடிகட்டி போட்டிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், அந்த கோதுமை மாவோட சக்கை மட்டுமே இருக்குது. பால் எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபில்டர்லேயுமே கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும். இதையுமே நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கலக்கி விட்டு பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுழண்டுக்கிட்டே வரும். பாருங்கள், இதுலேயுமே நம்ம முதல்ல புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சக்கை தான் நமக்கு கிடச்சிருக்கு. பால் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ நமக்கு இது வேஸ்ட்டுங்க. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் முதல்ல வடிகட்டுறப்ப இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருந்தேன். இப்போ இதை வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நைஸ் வடிகட்டியாக எடுத்தாச்சுங்க. அது இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் நான் மறுபடியும் வடிச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கிற சக்கையுமே நல்லா நின்றோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமே நல்ல நைஸ் வடிகட்டியில் வடிச்சிட்டாலும் சரிதாங்க, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெரிய அளவில் நைஸ் வடிகட்டி இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி செகண்ட் டைம் வடிகட்டுறேங்க. பாருங்கள், நான் செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணதுலேயுமே இந்த அளவுக்கு சக்கை கிடச்சிருக்கு. இப்போ இதுவும் வேஸ்ட்டுங்க, போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது கோதுமை பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாங்க. இது மூடி போட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம எடுத்த கோதுமை பாலை ஒரு மூடி போட்டு வச்சாச்சுங்க. இந்த கிளாஸ் பவுல்லையே இருக்கட்டும். நம்ம 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நம்ம 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நமக்கு மேலே அந்த தண்ணியெல்லாம் தெரிஞ்சு நிற்கும். கீழே நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து தான் நம்ம அல்வா பண்ண போகிறோம். இப்போ 1 மணி நேரம் ஆகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கோதுமை கரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தெரியும் உங்களுக்கு. கீழே அந்த லேயர் தெரியும், மேலே தண்ணி தெரியும். இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. நம்ம பாத்திரத்துக்கு மாற்றும் போது ஃபைனலாக அந்த பாலோட வரும்.
நம்ம 1 கப் தண்ணி மட்டும் அப்படியே ஒரு கண்மதிப்பாகவே நிறுத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. வெறும் பாலில் மட்டும் நம்ம கிளறக்கூடாது. அதனால் அந்த 1 கப் தண்ணியும் சேர்த்து இப்போ இந்த பவுலில் எடுத்துருக்கேங்க. நம்ம மொத்தம் 4 கப் தண்ணி சேர்த்தோம். 3 கப் தண்ணி இதில் எடுத்தாச்சு. 1 கப் தண்ணி வந்து இந்த லேயரோடையே நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் அந்த திக்காக இருக்கிற அந்த லேயர் மட்டும் போட்டு கிளறினீங்க அப்படின்னா சீக்கிரமாக அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியும் கலந்து தான் கிளறணுங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு அல்வா பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. பால் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவு கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கணுங்க. நெய் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு வானொலி கெட்டி வானொலியாக வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். இப்போ இதுலேயே இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இதை பண்ணுறேன். இதை பண்ணும்போது அல்வாவுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்குங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலரோ இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. இப்போ சுகர் சேர்த்து நெய் சேர்த்து இப்போ பெரட்டி விட்டுடலாங்க. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து கேரமலைஸ் ஆகிட்டு இருக்குங்க. கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்க, நம்ம சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்ல கலர் கிடைச்சிருங்க நமக்கு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று சேர்த்துக்கங்க. பாருங்க, தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை பால் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. சேர்த்த உடனே கட்டிப்படுற மாதிரி இருக்கும். நல்லா கரண்டியால் கிளறிக்கணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறுங்க. இப்போ நல்ல பால் எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கும்போதே அப்படியே கெட்டியாகும்போது நல்லா சோல்றே வலிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வருது. பாருங்கள், நல்லா கைவிடாமல் கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். பாருங்க, இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணுங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துடலாம். 1 பங்கு கோதுமை மாவுக்கு 1 பங்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அல்வா கலவை வந்து நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் இந்த மாதிரி உள்வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த பேட்ச் நெய்யை நம்ம ஊற்றணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எல்லாமே இழுத்துருச்சு. அப்புறம் கலர் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்க நல்ல கலர் வந்துடுங்க. இதுலேயே நம்ம கலர்லாம் இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் நெய் விடுறேன். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ரொம்ப குறைச்சி தான் வச்சுருக்கேங்க அடுப்பை. அப்பப்போ நம்ம வந்து இந்த அல்வாலாம் செய்யும்போது அடுப்பை குறைச்சி கூட்டி இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா ஒட்டாமல் வருங்க. நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் கேரமலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலர் கிடைக்குங்க நமக்கு. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய் விட்டு கேரமலைஸ் பண்ணுங்கள். இந்த கலர் வந்துடும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் நான் நெய் விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறிட்டு இருக்கேங்க. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பதம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் வந்து இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க.
பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எல்லாமே இந்த ஓரமெல்லாம் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அல்வாக்கெல்லாம் வந்து முந்திரி வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்களேன். கொஞ்சம் கூட இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாத பக்குவம் வந்துடணுங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் வேற ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஸ்பூனில் இந்த மாதிரி ஒட்டாத பக்குவம் வந்துடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நின்று விழுகணும். இதுதான் சரியான பதம் அல்வாவுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், கோதுமை மாவில் பால் எடுத்து எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்களேன். கோதுமை மாவில் கூட இவ்வளோ சூப்பராக அல்வா பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்களேன். பாருங்க, இந்த மாதிரி வாணலிலையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்களேன். நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் கிடைக்குங்க நமக்கு அல்வா. பாருங்க, நம்மளோட கோதுமை மாவு அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி பாருங்க, அப்படி ஸ்பூனில் ஒட்டாமல் விழுகுது. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு தித்திக்கும் தீபாவளியை நீங்களும் கொண்டாடுங்க. இப்போ பாருங்க, நான் இதை வாழை இலையில வச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். பலகாரமே எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி அல்வாலாம் ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாங்க. இப்போ நான் செஞ்ச இந்த அல்வாவை உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. அல்வா அப்படின்னாவே வாயில் வச்சோடனே வழுக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தான். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். தீபாவளி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் என்னுடைய ஃபைனல் ரெசிபி அல்வா தாங்க. என்னடா சரசமாக எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. அதனால தான் நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். எப்பயும் போல் என்னுடைய ரெசிபிகள் தொடருங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி கோதுமை மாவு அல்வாவை நான் சொன்ன இந்த அளவுகளோட செஞ்சு பாருங்கள். கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் தூள் தேவைக்கு, நெய் 1/4 கப் சேர்த்துக்குங்க, போதுமானது. கேரமலைஸ் நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் செய்யுங்க, ரொம்ப அருமையாக வருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி காஃபி பொடி எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.